வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைக்கு சிந்தனை உரையாற்றுறவங்க லக்ஷ்மி சிதம்பரம். அவங்க எம்எஸ்சி மேத்ஸு, எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்காங்க. டீச்சிங் மேத்ஸ் அண்ட் தமிழ் டீச்சிங் ப்ரொஃபஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. 2010 வேதாத்திரியம்ல இருக்காங்க. அவங்க இப்போ கின்சாசா நகரில் ஸ்கை மெடிடேஷன் சென்டர், ஆப்பிரிக்காவில் காங்கோ நாட்டில் இருக்கிறாங்க. அங்கே மெடிடேஷன் சென்டர் நடத்திட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் சிதம்பரம், அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. பசங்க 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரும் மாஸ்டர்ஸ் டிகிரி ஒருத்தர் படிக்கிறாரு ஃபிசிக்ஸ் பிரான்ஸ்ல. சின்ன பையன் 12th எக்ஸாம் முடிச்சிருக்காரு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த லட்சுமி அம்மா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா ஐயா? தெரியுதுங்கம்மா. தெரியுது. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. இன்றைய இந்த விளக்கப்பட காட்சியை குரு அவர்கள் சூக்கும உருவில் அருள் புரிந்து வழி நடத்துவாராக. வாழ்க வளமுடன். இன்று நான் எடுத்துக்கொண்டு பேச இருக்கும் தலைப்பு பேராதார சக்தி. பேராதார சக்தினா நம்ம எல்லாருக்கும் என்ன என்று தெரியும். வெட்டவெளி, சுத்தவெளி தான் பேராதார சக்தி. அதுக்கு நான் மகரிஷி ஐயாவுடைய ஞான களஞ்சியத்திலிருந்து ஒரு பாடல் மூலமா தொடங்க விரும்புகிறேன். வெட்டவெளி சக்தி என்பது இல்லை, ஆனால் வேறு எந்த பொருள் வலிது பிரபஞ்சத்தில்? தொடப்பட்ட இரு சீவர்களுக்குள்ளே தொட்டதாய் என்னும் அறிவு யாது? வெளிதான். பட்டப்பகலில் வானில் விண்மீன் தோன்றா, பார்வையில்லார்க்கு அவை எப்போதும் காணா. எட்டவில்லை அறிவுக்கு என்றால் அந்த இயற்கை தத்துவம் எங்கே ஒளிந்து கொள்ளும்? அறிவோம். வெட்டவெளி, சுத்தவெளி, பேராதார சக்தி. அதுவே நம்முள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் அறிவு. ஐம்புலன்களால் அறிய முடியாது. ஏனென்றால் அதன் சக்திக்கு அப்பாற்பட்டது, நுண்மையானது. எப்பொழுது ஒருவன் ஆழ்ந்து தவம் ஏற்றுகிறானோ, அதாவது மன அலைச்சுழல் 8க்கும் கீழே கொண்டு வருகிறானோ, மறைப்பொருள் விளங்கும், இயற்கை தத்துவம் உணர்ந்து கொள்ள முடியும். இது அறிவாகிய மெய்ப்பொருள் இயங்கும் அனைத்து மனிதர்களுக்கும் சாத்தியம். என்ன? விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். அதே விழிப்பு நிலையில் மனதை விரித்து பேராதார சக்தியை உணரலாம். அன்பர்களே, ஆகா, வெளிக்கு கூட்டி செல்வேன் என நினைத்தா கடலை காண்பிக்கிறேன்னு தானே நினைக்கிறீங்க. வெளிக்கு மனதளவுல போலாங்க. ஐம்புலன் அளவில் எல்லை கட்டி நிற்கும் நமது சிந்தனையை விரிவாக்க, கடினமான விஷயங்களை எளிதாக புரிய வைக்க நமக்கு நன்றாக தெரிந்த உதாரணங்களை கொடுத்துள்ளேன். நாம் அனைவருக்கும் கடல் எவ்வளவு பெரிதுன்னு தெரியும். நமது பூமியில் பிரம்மாண்டமானதுன்னா அது கடல் தான். அந்த கடல் அளவுக்கு சுத்தவெளி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு டம்ளர் எடுத்து அந்த கடல் நீரை நிரப்புங்க. இப்போ கடலுக்கு முன்பு அந்த ஒரு டம்ளர் நீர், இரண்டையும் ஒத்து பாருங்க. பரந்து விரிந்த சமுத்திரம் முன்பு அந்த ஒரு டம்ளர் நீர் ஒன்றுமே இல்லை. குழந்தைக்கு கூட புரியும். அதே போலதாங்க பரந்து விரிந்த சுத்தவெளி கடல்னா நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய, நாம் அறிந்த பேரியக்க மண்டலம் ஒரு டம்ளர் நீர் போன்றது. அந்த ஒரு டம்ளர் நீரில் ஒரு துளி போன்றதுதான் நமது சூரிய குடும்பம் உள்ள பால்வெளி அண்டம். அதில் ஒரு தூசு நமது சூரிய குடும்பம்.
இதுதான் பால்வெளி அண்டம். இரவில் வானில் பெரும்பாலும் நம் கண்களுக்கு தெரிவது பால்வெளி அண்டமே. 40,000 கோடி நட்சத்திரங்கள் நமது பால்வெளி அண்டத்தில் இருக்கலாம் என கணிக்கின்றனர். அந்த 40,000 கோடி நட்சத்திரத்தில் ஒன்றுதான் நமது சூரியன். இந்த படத்தில் புள்ளி போன்று வட்டமிட்டு காட்டப்பட்டிருப்பது நமது சூரிய குடும்பமே. பால்வெளி அண்டம் சுருள் சுருளான தோற்றம் கொண்டது. நாம் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது கண்களுக்கு பால் ஓடை போன்று புலப்படுவதால் பால்வெளி அண்டம் என்று பெயர். இப்போ இங்க இந்த இடத்துல இந்த ஓரியன் ஸ்பர்ன்னு ஒரு சின்ன சுருள் வருது பாருங்க. ஓரியன் ஸ்பர் என்னும் சுருள், அதுலதான் நம்ம சூரியன் உள்ளது. சூரியன் மற்ற நட்சத்திரங்கள் உடன் ஒற்று நோக்கினால் மிதமான நிறை கொண்ட ஒரு சாதாரண நட்சத்திரம் ஆகும். நமது பால்வெளி அண்டத்தின் நடுவே சாஜிட்டாரியஸ் ஏ என்ற கருந்துளை உள்ளது. இந்த படத்தில் நடுவில் பாருங்கள், இதுதான் சாஜிட்டாரியஸ் ஏ. பால்வெளி அண்டத்தில் இருக்கும் அனைத்து நட்சத்திரங்களும் இந்த கருந்துளையை தான் சுற்றி வருகின்றன. நாம் அனைவரும் சூரிய குடும்பத்துடன் சேர்ந்து இந்த கருந்துளையை தான் சுற்றி வருகின்றோம். இவ்வளவு பிரம்மாண்டமான பால்வெளி பேரியக்க மண்டலத்தினோடு ஒப்பு நோக்கினால் ஒரு துளி என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பால்வெளி அண்டத்தில் சூரிய குடும்பம் உருவான கதைக்கு வருவோம். 460 கோடி வருடங்களுக்கு முன் செல்வோம். பால்வெளி அண்டத்தின் ஓரியன் ஸ்பர் சுருளில் சூரிய நெபுலா என்னும் மேக கூட்டம் இருந்தது. இந்த படத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு மேக கூட்டம் மாதிரி இருக்கும். இதுதான் நெபுலான்னு சொல்லுவாங்க. மேக கூட்டம் இருந்தது. அது சுற்றிலும் ஏற்பட்ட அழுத்தத்தால் மிதமான வேகத்திலிருந்து வேகமாக சுழலத் தொடங்கியது. இந்த படத்தில் பாருங்கள், வேகமாக சுழல சுழல மேகம் போல் இருந்த நெபுலா தட்டையான தட்டாகி மிக வேகமாக சுழலத் தொடங்கியது. எந்த ஒன்று சுழன்றாலும் இரும்பு போன்ற கனத்த அணுக்கள் நடுவேயும் மெல்லிய அணுக்கள் வெளியேயும் அமையும். இதுவே துல்லிய சமதள சீர்மை. நடுவே கனத்த அணுக்கள் கூடி கூடி மாபெரும் நெருப்பு கோளமாக உருமாறியது. அதுவே நமது சூரியன். இந்த படத்தில் நடுவே சூரியனும் வெளியே தூசு மற்றும் வாயுக்கள் கொத்து கொத்தாக சிதறி கிடப்பதை பார்க்கலாம். அந்த தட்டை மேலும் சுழல சுழல சிதறி கிடந்த துகள்கள் ஒன்று சேர்ந்து கிரகங்கள் ஆயின. துல்லிய சமதள சீர்மை தத்துவப்படி கடினமான பாறைகள் கொண்ட புதன், சுக்கிரன், பூமி, செவ்வாய் முதல் 4 இடத்திலும், குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன் அடுத்த 4 இடத்திலும் உருவாகின. ஒவ்வொரு கிரகமும் கோள வடிவம் கொண்டு இந்த படத்தில் உள்ளதை போல கனமான அணுக்கள் நடுவேயும் லேசான அணுக்கள் மேல் அடுக்கிலுமாக உருவாகின. நமது சூரிய குடும்பம் உருவான கதை இதுதான். பிரபஞ்ச களத்துடன் ஒப்பிட்டால் தூசு போன்ற சூரிய குடும்பத்துக்குள்ளே இப்போது இன்னும் மனதால் சுருங்கி பயணிக்க போகிறோம். இந்த படத்துல இன்றைய சூரிய குடும்பத்தை பார்க்கலாம். சூரியன்ல இருந்து கடைசியில இருக்க புளூட்டோ வரைக்கும் உள்ள தூரம் 590 கோடி கிலோமீட்டர். அதனுடைய விட்டம் இந்த இடத்துல இருந்து அந்த இதுக்கு போனோம்னா 90 கோடி கிலோமீட்டர். நம்ம சூரிய குடும்பத்தில் உள்ள தோற்ற பொருட்களை எல்லாம் எடை போட்டோம்னா அதுல 99 விழுக்காடு சூரியனோட நிறை மட்டுமே. மற்ற எல்லா கிரகங்களும் சேர்ந்து 1% தான் பங்களிக்குது. நிறையின் அடிப்படையில் சூரிய குடும்பத்தின் கிரகங்களை ஒப்பிடலாமா? புதன், செவ்வாய், சுக்கிரன் ஆகிய 3ம் பூமியை விட சிறியது. குரு, சனி, யுரேனஸ், நெப்டியூன் ஆகிய 4ம் பூமியை விட மிக பெரியது.
ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரிந்த நிலவு மற்றும் பூமியின் துணை கொண்டு விளக்குகிறேன். நமது வீடு பூமி. பெரும்பாலும் நீரால் சூழப்பட்டதால் ப்ளூ பிளானட் என்பார்கள். அடுத்தது நமது நிலவு. நமது பூமியை சுற்றி வரும் ஒரே துணை கோள். கவிஞர்கள் என்னவோ நிலவை பெண்ணிற்கு ஒப்பிடுவர். ஆனால் நிஜத்தில் கரடு முரடான பாறை மற்றும் பள்ளங்களால் ஆனது நமது நிலவு. நமது பூமியை விட அளவிலும் சிறியதே. பூமியை நிலவு கொண்டு நிரப்பினால் 50 நிலவுகளை பூமியில் அடுக்கலாம் என்கின்றார்கள். அடுத்தது சூரியனிலிருந்து 8ஆம் பாதையில் சுழன்று வரும் நெப்டியூன். 14 நிலவுகளை கொண்ட இது பனி சூழ்ந்த குளிர்ந்த கிரகம். அடர் நீல நிறம். 57 பூமிகளை கொள்ளும் அளவிற்கு நெப்டியூன் மிகவும் பெரிது. அடுத்தது சூரியனிலிருந்து 7ஆம் பாதையில் சுழன்று வரும் யுரேனஸ். நெப்டியூன் போலவே இதுவும் மிகவும் குளிர்ந்த கிரகம். 27 நிலவுகளை உடையது. நீல நிறமான யுரேனஸ் 63 பூமிகளை கொள்ளும் அளவிற்கு மிகவும் பெரியது. இவை இரண்டும் மிக அதிகமான தூரத்தில் இருப்பதால் இவற்றிலிருந்து வரும் அலைவீச்சின் பாதிப்பு சொற்பமே. அதனால் பஞ்சபூத நவகிரக தவத்தில் இடம்பெறவில்லை. அடுத்தது சனி கிரகம். சாம்பல் நிற கதிர்களை வீசும் இது சூரியனிலிருந்து 6ஆம் இடத்தில் சுழன்று வரும் அழகிய வளையம் உடையது. சனி கிரகம் வாயுக்களால் நிரம்பியது. 146 நிலவுகளை கொண்டுள்ளது. மிக பெரியது. நமது பூமியை போல 700 பூமிகளை சனி கிரகத்தினுள் இட்டு நிரப்பலாம். அவ்வளவு பெரியது. அடுத்தது குரு. பொன்னிறமான கதிர்களை வீசிக்கொண்டிருக்கும் குரு கிரகம் சூரிய குடும்பத்திலேயே மிக பெரியது. சூரியனுக்கு அடுத்து அளவில் 95 நிலவுகளை உடையது. இதுவும் சனி கிரகத்தை போல் வாயுக்களால் நிரம்பியது. 1300 பூமிகளை குரு கிரகத்தினுள் அடுக்கலாம். அவ்வளவு பெரியது. இப்போ நம்ம சூரிய குடும்பத்துல கிரகங்களை பத்தி பார்த்தோம். பூமியோட 3 கிரகங்கள் சின்னது, மிச்ச 4 கிரகங்கள் எவ்வளவு பெரியது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பூமியின் அளவை வைத்து கொடுத்திருக்கேன். இப்போ நமது சூரிய குடும்பத்தின் ஆதார சக்தியான சூரியனை பற்றி பார்க்கலாம். ஆரஞ்சு நிற கதிர்களை வீசி இடையறாது ஆற்றல் அளிப்பது சூரியன். பூமியிலிருந்து 15 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதால் பார்வைக்கு சிறியதாக தெரிகிறது. ஒரு சூரியனில் 13 லட்சம் பூமிகளை அடுக்க முடியுமாம். 13 லட்சம். அவ்வளவு பெரியது. அதன் நிறையோ ஒரு எடை தட்டில் வைத்து அளந்தால் ஒரு சூரியனுக்கு 33 லட்சம் பூமிகளின் எடை சமானம். நமது சூரியன் எவ்வளவு பெரிது என்று அனுமானிக்க முடிகிறதா? ஆனால் சுத்த வெளியின் இருப்போடு அளவிட்டால் நமது பால்வெளி அண்டம் ஒரு துளி. சூரிய குடும்பம் ஒரு தூசு. நமது சூரிய குடும்பத்தின் சிறப்பு பூமி உயிர்கள் வாழ ஏதுவாக இருப்பதால். நமது பூமி உயிர்கள் வாழ ஏதுவாக மாறிய கதையை பார்ப்போமா? சூரிய குடும்பம் உருவாகி 10 கோடி ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது ஏறக்குறைய 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பூமி எப்படி இருந்தது தெரியுமா? இதோ இந்த படத்தை பாருங்கள். ஒரு நெருப்பு கோளமாக இன்று இருக்கும்
மிகவும் சூடான சுக்கிரன் கிரகத்தை போலதான் இருந்தது. உயிர்கள் வாழ ஏதுவாக இல்லை. அப்படியே இன்று வரையும் இருந்திருக்கலாம். இப்பொழுது விவரிக்கப் போகும் நிகழ்வு மட்டும் நடைபெறவில்லை என்றாள். நமது பூமியை செவ்வாய் கிரகம் அளவுள்ள தியா என்ற மற்றொரு கிரகம் மோதியது. இது நடந்தது 450 கோடி வருடங்களுக்கு முன்னால். நினைவூட்டுகிறேன். இப்படத்தை பாருங்கள். வேகமாக சுழலும் இரண்டு பருப்பொருட்கள் மிக வேகமாக மோதினால் என்ன ஆகும்? பல கோடி அணுகுண்டுகளை போட்ட சூழல். ஒரே புழுதி மையம். பூமியும் தியாவும் ஒன்று இணைந்து பூமி இன்றும் கொஞ்சம் பெரிய கோள் ஆகியது. வானில் கிளம்பிய தூசுக்கள் ஒன்று சேர்ந்து நிலவாக உருவாகியது. நிலவு பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு பூமியை சுற்ற ஆரம்பித்தது. இதுதான் பூமிக்கு நிலவு ஏற்பட்ட கதை. அது எவ்வளவு பூமியின் வரலாற்றில் முக்கியம்னா, இந்த கோளின் தாக்கமும் நிலவு உருவானதும் மிக பெரிய வரம் என்றுதான் கூற வேண்டும். அதுவரை 6 மணி நேரத்திற்கு ஒரு முறை தன்னையே சுற்றி கொண்டிருந்த பூமி, அதாவது பூமியில அப்போ ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான். இப்ப மாதிரி 24 மணி நேரம் கிடையாது. நிதானம் அடைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சுழலும் வேகம் குறைந்து இன்று 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஆகிவிட்டது. நிலவு பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதால் இந்த 24 மணி நேரம் இன்னும் அதிகரிக்கும். ஆனால் அதற்கு பல கோடி ஆண்டுகள் ஆகும். பூமியின் சுழல் வேகத்தை நிலவின் ஈர்ப்பு விசை தீர்மானிக்கிறது. நெருப்பு கோளமாக இருந்த பூமி குளிர ஆரம்பித்தது. உயிர் தோன்றியது. இது பூமியோட ரொட்டேஷன், அந்த ஒரு நாளைக்கு அது எப்படி தீர்மானிக்குது அப்படின்றது இந்த படத்துல இருக்கு. அடுத்த பயன் நிலவுக்கு, பூமிக்கு நிலவினால் என்ன பயன்னா, பூமி 23.5 டிகிரி சாய்மானத்தில் சூரியனை சுற்றி வருவதாலேயே பூமியில் பருவங்கள் ஏற்படுகின்றன. இந்த நிலையான சாய்மானத்திற்கு முக்கிய காரணம் நிலவின் ஈர்ப்பு விசை. பூமி நேர்கோட்டில் இருந்தால் தொடர் வெயில் அல்லது தொடர் குளிர்ச்சியே ஏற்படும். உயிர் வாழ ஏதுவான சூழல் அமையவே அமையாது. அடுத்தது, கடல் ஏற்றத்தை நிலவின் ஈர்ப்பு விசை தீர்மானிப்பதால் கடல்வாழ் உயிரினங்களின் வளத்திற்கு பெரும் காரணம் நிலவு. இப்போ நிலவு நம்ம பூமிக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப அடுத்து வர பாடத்துல நமது சூரிய குடும்பத்தில் உள்ள மற்ற கிரகங்கள் எவ்வாறு எல்லை காலிகளாக, ஐயனாராக நம்மை காக்கின்றன என பார்க்கலாம். இந்த படத்தில் பூமியின் இடத்தை கவனியுங்கள். பூமியின் இடத்தை பொதுவா அறிவியல் படி கோல்டிலாக்ஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதிக வெப்பமும் இல்லை, அதிக குளிரும் இல்லை, சரியான கதிர்வீச்சு சதவிகிதத்தில் இருக்கிறதுனால இந்த பகுதி உயிர் வாழ ஏதுவான பகுதியாக அமைந்து விட்டது. அதாவது பூமி சூரியனுக்கு மிக அருகிலும் இல்லை, மிக தொலைவிலும் இல்லை. அதனாலதான் இங்க நம்மளால வாழ முடியுது. அடுத்தது, சூரியனுக்கு இந்த பொசிஷன் கோல்டிலாக்ஸ் சொன்னோம். இந்த இடம் சரியான வெப்பம் எல்லாம் இருக்கிறதுனால. இப்ப மற்ற கிரகங்கள் எப்படி உதவி செய்யுதுன்னு பார்த்தோம்னா, சூரியனுக்கு முன்னால இருக்க இந்த புதன், சுக்கிரன், இது ரெண்டையும் கவனிங்க. எந்த ஒரு பொருள் சுழன்றாலும் அதோட நிறை இருந்தாலும் அது ஈர்ப்பு விசை இருக்கும். இந்த ரெண்டு பொருளுக்கும் அதுகளுடைய ஈர்ப்பு விசை இருக்கு. இந்த ரெண்டு பொருளும் இங்க இருப்பதனாலதான் இவை ஒவ்வொன்றத்தோட ஈர்ப்பு விசை, பூமியோட ஈர்ப்பு விசை எல்லாம் ஒன்னொன்னு அந்த இடத்துல பேலன்ஸ் ஆகுறதுனாலதான் சூரியனோட மிகப்பெரிய சூரியன்
அதோட ஈர்ப்பு விசை ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நிச்சயம் நம் பூமியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது இழுக்க ஆரம்பிக்கும். அதை இழுக்காமல் பூமி இதே இடத்துல நிலையா நிக்கிறதுக்கு இந்த புதன், சுக்கிரன் இது இரண்டுத்தோட பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். அது இருக்கிறதுனால பூமி முன்னேறி செல்லாமல் அங்கேயே சுற்றுது. அடுத்தது, பூமியை போல காந்த புலம் இல்லாததால இங்க இருக்க செவ்வாய் வந்து உயிர்கள் வாழ தகுதியற்றதாயிடுச்சு. இப்போ பூமிக்கு அடுத்து இருக்குது இந்த 3 கிரகம் பார்த்துட்டோம். பூமிக்கு அடுத்து குரு, சனி இது எல்லாமே எவ்வளவு பெரியதாக இருக்கு. இந்த ராட்சத கிரகங்களை கவனியுங்கள். இவற்றின் நிறையும் ஈர்ப்பு விசையும் பூமி ஒரே இடத்துல சுழல்வதற்கு மற்றொரு காரணம். சூரியனை விட்டு தள்ளி போகாம இதெல்லாம் பாதுகாக்குது. இதோட காந்த புலன் வந்து பூமியை இந்த இடத்துல நிக்க வைக்குது. இதெல்லாம் எல்லாமே இந்த இடத்துல பூமியை சரியாக சுழல வைக்குது. இது போக நிலவு வேற அந்த 23.5 சாய்மானத்துல பூமியை சுழல வைக்குது. சோ இது எல்லாத்தோடைய நிலைகளும் பூமிக்கு இங்க ரொம்ப முக்கியம். இப்போ இந்த பொசிஷன் பார்த்தோம். இப்போ செவ்வாய்க்கும் குருவுக்கும் நடுவுல நிறைய கற்கள் போன்ற அமைப்பு தெரிகிறதா? இத வந்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் என்று சொல்லுவாங்க. சிறுகோள் பட்டை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. சூரிய குடும்பம் உருவான போது தூசுக்கள் சேர்ந்து சிறு சிறு கோள்களாகி சூரியன் மற்றும் பிற கிரகங்களின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு இவையும் சூரியனை சுற்றி வருகின்றன. குரு என்ற ராட்சச கிரகம் தனது ஈர்ப்பு விசையால் பிடித்து வைக்கவில்லை என்றால் இவை அனைத்தும் சூரியனின் ஈர்ப்பு விசையால் முன்னே நோக்கி வரும். வழியில் எந்த கிரகமும் தாக்கு பிடிக்க முடியாது. அப்போ இங்க இந்த குருவோட பொசிஷன் எவ்வளவு முக்கியம். இந்த கற்கள் இதே நிலையில இவையெல்லாம் சுழன்று சூரியனை சுற்றி வந்துகிட்டு இருக்கிறதுக்கு காரணம் குருவோட ஈர்ப்பு விசை இந்த கற்களை பிடிச்சு வச்சிருக்கு. இது இங்க வந்து இந்த கிரகங்களுக்கு பாதுகாப்பா குரு இங்க அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெளியிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளையும் இந்த பெரிய கிரகங்கள் அதோட பாதையை டைவர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றதுனால இது அனைத்தும் பூமிக்கு பாதுகாவலனாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சோ எரிகற்கள் போன்றவற்றை திசை திருப்புது. சோ இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உயிர்கள் வாழ தகுதி பெற்றவன், நானே சிறந்தவன் என்று பூமி தன் முனைப்பு கொள்ள முடியுமா? கிரகங்கள் அனைத்தும் ஒத்தும் உதவியும் சுழல்வதால் அல்லவோ பூமிக்கு அந்த சிறந்த நிலை. இறுதியாக ஒரு படம். நாம் அறிந்த பேரியக்க மண்டலம் 5 விழுக்காடு மட்டுமே. இதுதான் நம்ம அறிந்த பேரியக்க மண்டலம். இங்க பொட்டா தெரியறதெல்லாம் வந்து கேலக்சி கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நடுவுல இந்த ஒரு சின்ன புள்ளி தெரியுது பாருங்க, இதுதான் விர்கோ சூப்பர் கிளஸ்டர்னு குடிச்சிருக்காங்க. இந்த விர்கோ சூப்பர் கிளஸ்டர்ல தான் நம்மளோட பால்வெளி அண்டமே இருக்கு. வெறும் பால்வெளி அண்டம் இல்ல, அந்த மாதிரி நிறைய அண்டங்கள் இருக்கு. பல அண்டங்கள் இருக்கிறதே இங்க ஒரு புள்ளியாக தான் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ மத்ததெல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அதே போல இங்க ஒரு சின்ன கோடு தெரியுது. இது வந்து 1 பில்லியன் ஒளியாண்டு, 100 கோடி ஒளியாண்டு தூரம். சோ நம்மளால பார்க்க முடிந்த தெரிந்த பேரியக்க மண்டலம் வந்து 5%னா இதுக்கும் மேல வெளிய இன்னும் பேரியக்க மண்டலம் இருக்கு. நமக்கு அது தெரியல. அந்த மகரிஷி ஐயா சொல்ற மாதிரி ஒரு பந்து போல நம்ம கருதினோம்னா அந்த 95 விழுக்காடு பேரியக்க மண்டலம் அதை இயக்க களத்தை கடந்து சுத்தவெளி இருக்கு. சுத்தவெளி இது எல்லாத்தையும் அழுத்தி தாங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கெல்லாம் அது எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான சக்தின்னு நாம மனதால அங்க போய் உணர்ந்தால்தான் முடியும். ஏன்னா அது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனாலதாங்க அதை சுத்தவெளி என்னும் பேராதார சக்தி அப்படின்னு
சொல்றோம். அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக இயக்கப் பொருள்களை தோற்றுவித்துக் கொண்டே இருக்கும் வற்றாயிருப்பு சுத்தவெளி. அனைத்து பொருட்களையும் ஈர்த்து பிடிக்கும் சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் சுத்தவெளி. ஆதி முதல் அந்தம் வரை அனைத்து பொருட்களின் ஊடே இயங்கும் பேரறிவு சுத்தவெளியே. இயக்கம் கொண்டுள்ள அனைத்து பொருட்களுக்கும் காலமாக இருப்பதும் சுத்தவெளியே. ஒரு சூரிய குடும்பத்தின் வளர்ச்சியை பார்த்தோம். இந்த தன்மாற்ற தத்துவமே சுத்தவெளியின் அடிநாதம். தோன்றிய அனைத்தும் சீராக ஒத்து உதவி இயங்குவது இயல்பூக்கம். எந்த ஒரு செயல் நடந்தாலும் அதற்கு தகுந்த விளைவு உண்டு என்னும் நீதி கூர்தலறம். இயற்கை நடத்தும் எந்த ஒரு செயலும் நன்மைக்கே என்பதனை இந்த விளக்கப்பட காட்சியில் கண்ட பொருட்களின் உருவாக்கம், தோற்றம், வளர்ச்சி உணர்த்தி இருக்கும். இறுதியாக ஞானக்களஞ்சியத்துல ஐயா அவங்க எழுதின ஒரு பாடலோட முடித்துக் கொள்கின்றேன். இறைநிலை என்பது பெருவெளியே. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் என்னும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். வற்றாத இந்நான்கும் விண் முதல் ஐம்பூதங்கள், வான்கோள்கள், உலகம், உயிரினம், ஓரறிவு முதல் ஆறாம். வற்றாது பெருகி வரும் வளர்ச்சியே தன்மாற்றம். வந்தவை அனைத்திலும் சீரியக்கம் இயல்பூக்கம். வற்றாது பெருகும் பேரண்டத்தில் உயிரினத்தில் வழுவாத செயல் விளைவு நீதியே கூர்தல் அறம். ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் தான் உணர்ந்து அனைவரும் உணரும் வண்ணம் அளித்த தத்துவ விஞ்ஞானி திரு யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி ஐயா வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பிறவிப் பெருங்கடலை நீந்த கலங்கரை விளக்கம் மகரிஷி ஐயாவே. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா வாழ்க அருமையா வளமுடன். ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துட்டீங்க. அதுவும் தெளிவா விளக்கமா சிம்பிளா உங்களுடைய டாபிக் என்ன எடுத்தீங்களோ அதை வந்து மிக அழகாக விளக்கி இருக்கீங்க. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. மற்றவங்க எல்லாம் வாழ்க பேசலாம். வளமுடன். அதுக்கு அன்மியூட் கொடுத்திருக்கிறேங்க. யார் வேணாலும் பேசலாம். ஃபர்ஸ்ட் நான் ஐயா, கேட்டுக்கிறேன். நீங்க சொல்லுங்க மாணிக்கம் சார், நீங்க சொல்லுங்க. லட்சுமி அம்மா நீங்க அன்மியூட் பண்ணிக்கீங்க. லட்சுமி அம்மா நீங்க அன்மியூட் ஐயா பண்ணுங்க. பண்ணிட்டேன் ஐயா, பண்ணிட்டேன். வாழ்க வளமுடன். யார் வேணாலும் கிட்டத்தட்ட பதில் பேசலாம். பிரபஞ்சம் முழுவதிலும் ஒரு குளோபலா படம் போட்டீங்க. அது சில இந்த கூகுள்ஸ்ல போன காமிக்கிறாங்க. 3000 கோடி ஒளி ஆண்டுகள் தாண்டி இருந்து பார்த்தா எல்லையற்ற அந்த ஆற்றல அது ஒரு கற்பனையா போடப்பட்ட படமா அது எப்படி எடுத்தாங்க பிரபஞ்ச களத்தை? ஐயா இது இந்த அளவுதான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இது வரைக்கும் தான் இந்த அறியப்பட்டிருக்கு ஐயா. அதனால இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை தான். நம்மளால வந்து ஒரு மனசால அதை உணர்ந்து அப்படிதான் போட முடியும். ஏன்னா அது அவ்வளவு பிரம்மாண்டமானது. சோ அது ஒரு விழுக்காட்டு சதவீதத்தின்படி இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, இவ்வளவு தெரியல. அதை உணர்த்துறதுக்காக ஒரு படம். ஏன்னா எதையுமே நீங்க ஒரு காட்சியா சொல்லும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் எளிதாக புரியும். இப்ப நான் வந்து ஒரு 5 விழுக்காடு தான் தெரியுது, அதுக்கு மேல இருக்கிறது தெரியலன்னு சும்மா சொல்றதை விட அதே ஒரு படத்தை காமிச்சு இந்த இடத்துல ஒரு புள்ளியா தான் நம்மளோட பிரபஞ்சம், இந்த இது நம்ம இருக்க இடம் இங்கதான் இருக்கு, ஆனா இதை விட பெருசா இருக்கு அப்படின்னும் போது அதோட ரீச் வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்கும். அதுக்குதான் படம் உதவி செய்யுது. வாழ்த்துக்கள், நன்றி. இன்னொரு கேள்வி. கற்பனை. ஏன்னா நம்ம தவத்துல பாவனையில தானே ஐயா தெரிஞ்சுக்கிறோம். பாவனை ஒன்றே பரமனை காலும் வழி. அதே மாதிரிதான் இந்த படங்களும் விளக்கம். ஓரளவு படத்தை கற்பனை பண்ணி போட்டா கூட கொஞ்சம் எளிதில புரிஞ்சுக்கலாம். அப்படி புரியறதுக்கோசரம் ஒரு ஐடியாவோட சொல்றேங்க. இன்னொன்னு, ஆமா ஐயா. ஒரு சாரார் சூரியன் தோன்றும் பொழுது வெடித்ததே கோள்களாக மாறி நின்னது. ஒரு சாரார் அது ஒண்ணும் வெடிக்கவும் இல்லை, தோன்றுனதா
அங்க ஒரு இறைத்துகள் ஒரு நெபுலா மாதிரி தோன்றி அது அப்படியே உருண்டையா திவில் மாதிரி வந்து அந்தந்த தூரத்துக்கு இது உபக்கோள்கள்லாம் வந்தது, பூமி, செவ்வாய், சுக்கிரன் எல்லாம் வந்ததுங்கிறாங்க. இது எதை நம்ம கணக்குல எடுத்துக்கலாம்? ஆம். ஐயா, இங்க வந்து பெரும்பாலும் அறிவியல்ல சொல்றது என்னன்னா, இந்த நெபுலாக்கள் வந்து மகரிஷி ஐயாவும் இது சொல்லியிருப்பாங்க ஐயா, நான் கேட்டிருக்கேன். இது வந்து ஒரு மேக கூட்டம் மாதிரி தான் இந்த கேஸஸ். நம்ம வந்து இப்ப நம்ம இறைநிலையோட தன்மாற்றம் முதல்ல இறைத்துகள் எல்லாம் ஃபார்ம் ஆகல நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்ப ஆமா. முதல்ல வந்து அந்த விண் உருவாகி இந்த ஹைட்ரஜன் இது மட்டும்தான் ஏன் உருவானது. இந்த ம். நெபுலாக்கள் முழுக்க அந்த கேஸஸ் தான் நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து இப்ப வந்து ஒரு இது வெளியில வந்து அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து ஏதோ ஒரு அழுத்தம். இப்ப இந்த சூரிய குடும்பம், இந்த பால்வெளி அண்டம் இது அதுல வந்து அந்த சூரிய குடும்பம் உருவாறதுக்கும் அறிவியல் படி என்ன சொல்றாங்க, பக்கத்துல ஒரு சூப்பர் நோவா வந்து வெடிச்சுது. அதுல இருந்து வந்த ஆற்றல் இத வந்து ஸ்டிமுலேட் பண்ணுச்சு. அந்த தாக்கத்தினால இத மெதுவாக இயங்கிக்கிட்டு இருந்தது வந்து வெறும் ஒரு கேஸா இருக்குது. மெதுவா இயங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து அந்த தாக்கம் வந்து அத வேகமா சுழல வைக்குது ஐயா. இங்க அந்த வேகமா சுழலும் பொழுது நமக்கு நல்லா தெரியும், துல்லிய சமதள சீர்மையில அந்த கடினமான அணுக்கள் நடுவுல போகும். அப்படி போய் அதோட கிராவிட்டிலயே அது கொலாப்ஸ் ஆகி அங்க ஃபார்ம் ஆனதுதான் சூரியன். அந்த சுற்றி இருந்த திசுக்கு அந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கிரகமாக மாறியது. சோ அறிவியல் படி இப்படி இந்த ஒரு நெபுலா இது கொலாப்ஸ் ஆகிதான் இதெல்லாம் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நெபுலா தான் மகரிஷி ஐயாவும் இத சொல்லியிருக்காங்க. நெபுலால அதான் இருந்து தான் அடுத்தது வருது அப்படின்னு சொல்லி. அதை கொஞ்சம் பேசலாம் பின்னால. வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப அற்புதமா நன்றி. அற்புதமா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். இந்த நெபுலான்னு சொல்லும் பொழுது நேச்சுரலா கேலக்சியில இருக்கக்கூடிய நெபுலாவை தவிர்த்து நீங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் நோவா வெடிச்சது அப்படின்னாக்கா அதுல வர்ற பார்ட்டிகல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆனதுதான். என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா இந்த சூரியன்கிறது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷனோ தேர்ட் ஜெனரேஷனோவா இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் பூமியில வந்து கனத்த அணுக்கள்லாம் பிரசன்ட் ஆகிருக்கிறதுக்கு காரணம் சூரியனை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரத்துல தான் வந்து கனமான அணுக்கள் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அந்த மாதிரி இங்க இருக்கிறதுனால பூமியில ப்ரொடியூஸ் ஆனது கிடையாது கனத்த அணுக்கள். அதான் தங்கம், வெள்ளி அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்ததுதான். ஆல்ரெடி வந்து அந்த துகள்கள்லாம் சேர்ந்து இங்க ஃபார்ம் ஆயிருக்கு. அதான் நெபுலா அப்படின்னா ரெண்டு, ஏதாவது வான்காந்த வானத்துல இருக்கக்கூடிய இந்த ஹார்ஸ் ஹெட் நெபுலா அது இது நிறைய நெபுலாஸ் இருக்கு நம்ம நம்ம கேலக்சிலேயே. அதெல்லாம் வந்து ஸ்டார் ஃபார்மேஷனுக்காக இருக்கக்கூடியது, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார்க்காக. பட் சூரியன்கள் வந்து செகண்ட் ஜெனரேஷனோ தேர்ட் ஜெனரேஷனோ அதுல வந்தது இது. அம்மா வாழ்க வளமுடன். இதுல என்னோட சின்ன கமெண்ட சேர்த்திக்கிறேன். நீங்க கான்சியஸ்னஸ் பத்தி ஏதாவது இணைச்சு பேசுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். கான்சியஸ்னஸ் அந்த ஒரு பேரறிவு அந்த ஒரு வரி மட்டும்தான் ஐயா. ஏன்னா நான் இது வந்து தோற்ற பொருட்கள் பத்தி பேசினேன். நான் அதனால தோற்ற பொருட்கள்லயும் கான்சியஸ்னஸ் இருக்கு. நம்ம பேராதார சக்தியோட ஒரு தன்மை வந்து இதுதான். அதனால நான் எல்லாத்தையும் கடைசியா ஒரு வரியில வந்து எல்லாமே சுத்த வெளிதான் இதுவா இருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த தோற்ற பொருட்களை தெளிவாக விளக்கணும்னும் போது 1/2 மணி நேரம் தானே, அதுக்கு ஏற்ற மாதிரி நான் தொகுத்தேன் ஐயா. அதே மாதிரி இப்ப அண்டத்துடைய படம் அப்படின்னு அவர் கேட்டாரு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க படிச்சிருப்பீங்க மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் பத்தி. அந்த மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட பேசிக்கா வச்சு அண்டத்தை வந்து நாசா வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஹீட்டு அந்த சென்ஸ் பண்ணி அதுல வந்து படம் ஒண்ணு போட்டு வெளியிட்டாங்க. ஆமா, எலிப்டிக்கா இருக்கும். ஆமா, அங்கங்க இருக்குது. அதுவும் கூட வந்து நம்ம வந்து 3Dல இருக்கக்கூடிய 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த 2 டைமென்ஷன்ல காமிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனாலும் அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி 3 டைமென்ஷன்ல அதெல்லாம் தாண்டி வெவ்வேறு டைமென்ஷன் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே இப்ப 5th 6th. நம்ம கொடுத்து வச்சவங்க சயின்ஸ் டெவலப்மெண்ட் நிறைய போகுது. நிச்சயமா அதனால நம்ம வந்து
மகரிஷி ஐயா அத வந்து அவங்களோட விஷனை வந்து அத வச்சு நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். மேடம் நீங்க வந்து மேத்ஸ் படிக்கும்போது ஆ கால்குலஸை தாண்டி இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸ் ஏதாவது சிலபஸ்ல இருந்ததா உங்களுக்கு? கால்குலஸ் தாண்டி இல்லையா? அட்வான்ஸ் கால்குலஸ் இல்ல. ஏன்? இல்ல இப்ப ஐன்ஸ்டீனோட தத்துவம் எல்லாமே நானும் படிச்சு படிச்சு என்னென்னோ பண்ணி அதை வந்து பர்சீவ் பண்ணணும்னு பாக்குறேன். இது கிட்டத்தட்ட 180 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ருஷியன்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு அதுக்கு பேர் மறந்து போயிட்டேனே. அந்த தியரியில தான் அவர் வந்து அந்த வெளி வளைஞ்சு இருக்கிறதுங்கிறத வெவ்வேறு டைமென்ஷன்ல இருக்கிறத வளைந்த வெளிக்கு வந்து அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஆமாய்யா. உள்வாங்கிறதே ரொம்ப ஜெனரல் சிரமமான ரிலேட்டிவிட்டி. காரியமா ஆ இருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாசுதேவன் ஐயா சொன்ன மாதிரி நானும் பேராதார சக்தி, அந்த பேராதார வேர்டை வச்சு கான்சியஸ்னஸ் பத்தி நிறைய இது பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். பட் இது முழுக்க கோள் மற்ற இதெல்லாம் அந்நியாயத்துக்கு நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த ஸ்பீச் தயாரிக்க. மற்றபடி வெகு அருமையம்மா. வாழ்க நன்றி வளமுடன். வாழ்க வளமுடன். எல்லாமே பேராதார சக்திக்குள்ளதானம்மா வரும். ஆமா, அது அதனால எதை கரெக்ட் பத்தி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? கரெக்ட் கண்டிப்பா. ஆ வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அற்புதமா சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அருமையான விளக்கம். மீன்ஸ் a lot ஐயா. வாழ்க வளமுடன். அது எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லணும்னா, பெருசா இருக்கிறதெல்லாம் சின்னதா காட்டி தான் சின்னதை வந்து பெருசா காட்ட முடியும். ஆமா தெரிந்ததுல இருந்து தெரியாது, ஃப்ரம் நோன் டு அன்னோன் இல்லையா? அந்த இதை வந்து ரொம்ப அற்புதமா நீங்க பண்ணிருக்கீங்க. இந்த நம்ம சூரிய குடும்பம், கோள்கள், பூமி, சந்திரன், இது எல்லாம் எப்படி ஒரு பேலன்ஸ்டா இருக்கு, எதனால வந்து இதெல்லாம் பாதுகாக்கப்படுது அப்படிங்கிறது அந்த இறைவனுடைய அறிவை நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. நன்றி ஐயா. அதே மாதிரி கம்பேரிட்டிவா சூரியனையும் அந்த பால்வெளி மண்டலத்தையும் கடைசியா 5% தான் நமக்கு அப்சர்வபிள் யூனிவர்ஸ்னு சொல்லி இன்னும் 95% யூனிவர்ஸே இருக்கு. இதுவே ஒரு தூசு அப்படின்னா சுத்தவெளியோட பேராதார சக்திய எவ்வளவு அழகா உணர்ந்து கொள்ள முடியுங்கிற சொல்லியிருக்கீங்க. நல்லா சொல்லிட்டீங்க. அதுக்கு ரொம்ப அற்புதமான ஆராய்ச்சி, தேடுதல். அதை விட நீங்க சொல்லக்கூடிய அந்த நிறுத்தி நிதானமா சொல்லக்கூடிய உச்சரிப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுமா. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. லட்சுமி கிருஷ்ணா விஸ்வரூப தரிசனத்தை அப்படியே காட்டிட்டீங்க. மிக சிறப்புங்கம்மா. மிக சிறப்பு. தவத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்குங்கம்மா. நல்ல ஒவ்வொன்றையும் நீங்க அந்த விளக்கம் கொடுத்தது அருமைங்கம்மா. பூமியோட நிலைமைய அந்த முன்னாடி இருக்கிற கோளுக்கும் பின்னாடி வர்ற கோளுங்களுக்கும் உள்ள அந்த டிஃபரெண்ட், எதனால அது நகராத இருக்குது, அதுதான் காப்பா இருக்குதுன்றத நீங்க சொன்ன விதம் வந்து மிக சிறப்புங்கம்மா. அருமையா இருந்ததுங்கம்மா. ரொம்ப எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். அருமை. நீங்க கொடுத்த அந்த விதம் வந்து அழகா இருந்ததுங்கம்மா. உங்க வாய்ஸ் அதுக்கு அழகா ஒத்துழைப்பு கொடுத்ததுங்கம்மா. ரொம்ப சிறப்புங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கரெக்ஷன்மா. வாழ்க வளமுடன். வெட்டவெளி சக்தி என்பது இல்லையானால் அப்படின்னு படிக்கணும். ஓகே. அது தனித்தனியா பிரிச்சு போட்டுருங்க. வெட்டவெளி என்பது சக்தி இல்லை ஆனால் நீங்க படிச்சீங்க. ஓகே ஓகே ஐயா. ஓகே ஓகே. அது இல்லையானால் அப்படிங்கறது மீனிங் வரணும். அது இல்லைனா அப்படிங்கறத மீனிங் அந்த இடத்துல. ஓகே ஓகே ஐயா. ஓகே ஓகே. அது டைப் பண்ணதுலயே அந்த மிஸ்டேக் இருந்தது லெட்டர்லயே, அதனால நீங்க அப்படி படிச்சீங்க. இல்லையானால் அப்படின்னு சேர்த்த வந்தீங்கன்னா அது இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி. ரைட் ரைட். சரி ஐயா, நான் திருத்தி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அப்புறம் அதுலயே இன்னொரு இடத்துல அந்த 4வது லைன்ல ஒரு வேர்டு ஆட் பண்ணிருந்தீங்க, அது வேண்டியது இல்ல. அதே மாதிரி கடைசியில ஒரு வேர்டு நான் ஞான களஞ்சியத்திலையும் ஞான பேழை 2 புக்கு ரெஃபர் பண்ணேன். அதுல 2 விதமான பாடல்கள் இருக்கு. இந்த வெட்டவெளி சக்தி இதுவே அதுல வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. நான் வந்து இதுல இருந்த பாடல்ல எடுத்துதான் போட்டேன். ஞான களஞ்சியம்ல இருந்து எடுத்து. அப்ப அதை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கங்க.
நான் கடைசியில வேணா உங்களுக்கு கூட ஒரு அறிவோங்கிறதெல்லாம் இல்ல. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறேன். நீங்க எது எனக்கு சரின்னு சொல்லுங்க. நான் சரிங்கம்மா புக்ஸ்ல சரி இருக்கதையும் நான் அனுப்புறேன் உங்களுக்கு. சரிங்கம்மா சரி. ஆ ஓகே. தொடப்பட்ட இரு பொருட்களுடன் வரும், இதுல உயிர்களுடன் வருது. அதே ஆ மாதிரி ஆமா. அது அதான் அந்த மாதிரி 2 சில பாடல்கள் வித்தியாசங்கள் இருக்கு இருக்கு. ஐயா. பாடல்லயே வித்தியாசம் இருந்தது. ஆமா. இதே ஒரே மாரி 2 பாடல்கள் இருக்கு. ஒரு இதுல வந்து பொருள்கள் வருது. ஒரு இதுல சீவர்களுக்குள்ளே அப்படின்னு வருது. ஜீவர்களுக்குள்ளே அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு வேர்ட் ஆ போட்டிருக்கீங்க. நான் அப்புறம் என்கிட்ட கடைசியில ஒரு அறிவோம்னு புக் வருது. இருக்கு. அந்த நம்பர் பார்த்து சொல்றேன். இன்னொன்னு வந்து நீங்க எடுத்து அனுப்புங்க, சரி பண்ணிக்கலாம். கருத்து வந்து மாறுபாடு இல்ல. ஆனா மேல சொன்ன மட்டும் சக்தி இல்லையானால் படிங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே ஐயா. ஓகே ஐயா. நிச்சயமா. நிச்சயமா ஐயா. வாழ்க வாழ்க. அம்மா வாழ்க வளமுடன். திஸ் இஸ் சேஷாசலம் பேசுறேன். வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா ஒரு இடத்துல வந்து நீங்க வந்து இந்த நிலவு வெளிச்சம் வந்து 6 ஹவர்ஸ் இருந்து 24 ஹவர்ஸ் ஆச்சுன்னு ஏதோ ஒரு இடத்துல சொன்னீங்க. வெளிச்சம் இல்லையா, பூமியோட ஒரு நாள் கணக்கு. ஒரு சுத்து சுத்துறதுக்குங்க ஐயா, சேஷாசலம் ஐயா. அது இப்ப 24 பதிலா 6 மணி நேரத்துல ஒரு சுத்து சுத்திடும், பரவாயில்லையா? ஓ மை காட். வேகமா சுத்தும் ஐயா. தூக்கி வீசிரும். ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சுது. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா ரொம்ப சிறப்பா இருந்தது. அறிவியல் அரங்கத்துல எல்லாமே இது மாதிரி கிடைக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க வளமுடன். அப்புறம் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு இருந்தம்மா, அத நான் இன்னைக்கு சொல்லட்டுமா? கேளுங்கம்மா. நான் எப்பயுமே அந்த இதுல போடுவேன் எங்கேயாச்சும், வேதாத்திய அருள் தொண்டர்கள், பிரியர்கள் அந்த மாதிரி. அதுல வந்து இன்னைக்கு என்ன போடலான்னு நினைச்சேன்னா, பூமியில் உயிரினங்கள் வாழ பெரும் பங்கு வகிப்பது பிரபஞ்சமா, சூரிய குடும்பமா, சந்திரனா, பூமியா? இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு இருந்தேன். ஆனா உங்களோட இதுக்கும் கொஞ்சம் இது வந்தது, தொடர்பு இருக்கு இல்லம்மா. இது ஒண்ணுதானே காரணம்னு சொல்லவே முடியாதுமா. எல்லாம் சேர்ந்த இதுதான் நமக்கு வந்து உயிர்கள் வாழ்வதற்கு காரணம். அதான் பெரும் பங்குன்னு போட்ட, பங்கு இருக்குமா, ஆனா பெரும் பங்கு வகிப்பது. பெரும் பங்கு என்னென்ன சொன்னீங்கம்மா? பிரபஞ்சம், சூரிய குடும்பம், சந்திரன், பூமி, உயிரினங்கள் வாழ. வேற யாராவது இது வந்து இதுவா அம்மா? நீங்க ஒரு கண்ணா இன்னொரு கண்ணான்னு கேக்குற மாதிரி இருக்கு. நம்ம இருக்கிறதுனால பூமி ரொம்ப முக்கியம்னு சொல்லலாம். ஆனா வெறும் பூமி மட்டுமே போதாது இல்லையா? பெரும்பங்கு வகிப்பது பேராதார சக்தியாகி இறைநிலை. பேராதார சக்தி தான். காந்தமே, பேராதார சக்தியான காந்தமே. ஆமா, இல்லன்னா எதுவுமே கிடையாது. அதுதான் பெரும்பங்கு. மீதி எல்லாம் சிறு சிறு துளிகள் தான். அணுக்கள்லாம் எடுத்துக்கிட்டா 1% கூட கிடையாது. சரிதான் என்னம்மா? பேராதார சக்தியான காந்தமே. வாழ்க. அம்மா நேத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு குரு ஐயா வந்து, நேத்திக்கு வந்து ஆற்றல் பேராற்றல் பத்தி எல்லாம் பிரீஃப் பண்ணாரு பாருங்க. யூ ஜஸ்ட் அதை இன்னொரு தடவை கேளுங்க. அது ஓகே ஓகே. வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாழ்க வளமுடன். நீங்க இந்த பூமிக்கு வந்து சூரியன் பக்கத்துல இருக்கிற புதன், சுக்கிரன், இதுல வந்து பூமியோட ஈர்ப்பு விசைக்கு என்ன அந்த இடம் கொஞ்சம் புரியும். அப்புறம் செவ்வாய், குரு, சனி இதோட தாக்கங்கள் பூமியில எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொன்னீங்களே, அந்த இடம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைமா? இல்லம்மா, இங்க வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் இப்ப எந்த ஒரு பொருளுக்கு வந்து நிறை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். சரியா? இப்ப சூரியன் வந்து ரொம்ப பெரிய நிறை கொண்டது. அதனால அதோட ஈர்ப்பு சக்தி வந்து எல்லாத்தோடையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது எல்லாத்தையும் அது கிட்ட ரொம்ப இழுக்கும்.
இப்ப வந்து மகரிஷி ஐயா இதுலயும் நம்ம படிச்சிருக்கோம். இந்த 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 சுழற்சியும் இந்த சுழற்சியும் பேலன்ஸ் ஆற இடத்துலதான் அந்த கிரகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா ஈர்ப்பு வந்து விசை. இந்த சொல். பூமிக்கும் இதுக்கும் நடுவுல நம்ம புதனும் அடுத்தது சுக்கிரனும் இருக்கு இல்லையா, அதுவும் சுழண்டுட்டே இருக்கு, நிறை இருக்கு, அதோட ஈர்ப்பு சக்தியும் அங்க இருக்கு, அதோட ஒரு பொசிஷன்ல. இப்ப வந்து இப்ப அந்த இப்ப அந்த சுக்கிரனோட ஈர்ப்பு சக்திக்கும் பூமி மேலயும் அதுக்கு ஒரு தாக்கம் இருக்கும். எது பக்கத்துல இருக்க எல்லாத்து மேலயும் தாக்கம் இருக்கும், எது ரொம்ப பெருசோ அதுதான் தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். இப்ப நடுவுல இந்த புதனோ சுக்கிரனோ இல்லாமல் போனா பூமி நேரடியா சூரியன் முன்னால இருக்கும் பொழுது இப்ப வந்து இன்னும் கூட பூமி வந்து அருகே இழுக்கப்படலாம். சூரியன் பக்கத்துல. ஓகே ரெண்டும் ஓகே ஓகே. பக்கத்துல இருக்கலாம். இல்ல இப்ப இருக்க பொசிஷன்ல இருந்தாலும் இது அதிக நிறை கொண்டு இருக்கிறதுனால இன்னும் கூட ஜாஸ்தி கூட நாளாக நாளாக இருக்கு இழுக்கப்படலாம். So இருக்கு. இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து அங்க சரியாகுது. ஒரு அதுதான் பாதுகாப்பு இது பூமிக்கு ஒரு பாதுகாப்பு. பாதுகாப்பா அதே மாதிரி இருக்கு. இந்த பக்கம் இந்த பெரிய கிரகங்கள் இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணுது. ஓகே குரு மாதிரி ராட்சச கிரகங்கள். அதனாலதான் வந்து எல்லாம் இதுக்கு சரியாக இருக்கு நடுவுல. பூமி வந்து ஒரு கரெக்ட் பொசிஷன்ல சுத்திட்டு இருக்கிறதுக்கு இந்த காரணம் இது ஆமா ஆமா. இதோட அதே மாதிரி அந்த ஒரு சாய்மானத்தோட அது சுத்துது. இப்ப வந்து சூரியனை நேரா பார்த்து அதோட சுழல் இதுலயே அது சுத்துனுச்சுன்னா நேரா ஒரு பக்கம் வெயிலோ இது இருக்கிறதுனால வெயிலோ மழையோ அந்த மாதிரி பருவங்கள் ஆமா மாறவே பருவ மாறாது. காலங்கள். ஆமா அது பருவ காலம் பருவ காலம் தான் உயிர் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். இன்னொரு காரணம். ஆமா வெயிலே அடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது, மழைய பெய்ஞ்சிட்டு இருந்தா என்ன ஆகுறது, அந்த எல்லாம் மாதிரி இரு குளிர் அந்த மாதிரி ஆயிடும். அதான் இடைநிலை கணக்கு அறிவோட இயக்கிட்டு அதான் பேரறிவா ஆமாமா. இருந்து எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆமாமா. அறிவாக இருந்துதான் நல்லா ஆமாமா ஆமா. நல்லா இருந்தது. நல்லா அறிவியலோட சொன்னது நல்லா இருந்ததும்மா. ரொம்ப நன்றிம்மா. இன்னும் நல்லா நன்றிம்மா அறிவியல் நன்றிம்மா. விவரமா சொல்லும் போது இன்னும் நல்லா கேட்ச் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும், புரிஞ்சு கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். நான் இந்திராணி பேசுறேனுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மா நீங்க அந்த படத்தோட விளக்கி காமிச்சது, படத்தோட அந்த விளக்கம் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்கம்மா. என்னன்னாக்க நன்றிம்மா. இல்லைங்கம்மா, நம்ம இவங்கெல்லாம் கொஞ்சம் நம் லேடிஸ்ல நீங்க இதெல்லாம் சொல்லி காமிச்சது ஒரு விஞ்ஞானி நம்ம கூட்டத்துல இருக்காங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்ததுங்கம்மா. நீங்க சொன்ன விளக்கங்கள்லாம் எனக்கு ரொம்ப பெருமிதமா இருந்ததுங்கம்மா. நன்றிம்மா. விஞ்ஞானிலாம் இல்லம்மா, அது ஒரு ஆர்வம் அவ்வளவுதான். அது அப்படிங்களாம்மா, அதனாலதான் கேட்டுக்கலாம் அப்படின்னே உங்ககிட்ட கேட்டேங்கம்மா. இது வந்து எப்பவுமே ஒரு ஆர்வம். இது நிறைய இத பத்தி படிச்சுட்டே இருக்கிறதுனால இது கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி, அவ்வளவுதாம்மா. அதோட மகரிஷி ஐயா இது மகரிஷி ஐயாவோட இதுல வந்துட்டு இது வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஐயா இப்படி சொல்லியிருக்காங்க, இதுவும் இப்படிதான் இருக்கு, இதுவும் அப்படின்னு ஒரு கம்பேர் பண்ணியே பார்த்து அது ரொம்ப ஆழ்ந்து மனசுல பதிஞ்சிருச்சுமா. வேற ஒண்ணும் இல்ல, நீங்களும் விஞ்ஞானி மாதிரி ஒரு இதுல இருக்கீங்களோ என்னவோன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தாம்மா கேட்டேம்மா. இல்லம்மா, நான் விஞ்ஞானி. நான் படிச்சது மேக்ஸ், ஸ்கூல்ல மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ ஒர்க் பண்ணல, மேக்ஸ் டீச் பண்ணேன். ஓ அப்படிங்களாங்கம்மா. இந்த சயின்ஸ் பிடிக்கும் சின்ன வயசுல இருந்தே, அதனால நிறைய அது படிப்பேன் அது ரிலேட்டட். அப்போ உங்களுக்கு இவ்வளவு தேடல் இருக்கங்காட்டி இந்த அளவுக்கு நீங்க இது கொண்டு வந்திருக்கீங்கம்மா. எங்களுக்கு பரவாயில்லம்மா. நீங்க ஒரு கருத்துக்கள் தான்மா. எம்எஸ்சி படிக்க ஆரம்பிக்கையில தான் இவ்வளவு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு அது ஆழ்ந்து படிச்சு அது அப்படியே அப்படியே ஒவ்வொரு செல்லையும் பதியும்னு சொல்லுவாங்கல்லம்மா, எல்லாமே மகரிஷி ஐயாவோட கருத்துக்கள் தான். சரிங்கம்மா, எங்களுடைய நிறைய தெரிஞ்சுக்கணும். நாங்களும் முயற்சி பண்றோங்கம்மா. இந்த அளவுக்கு வரலனாலும் கூட ஏதோ ஓரளவுக்கு நாங்களும் முயற்சி பண்ணி இதோட ஏன்னாமா இப்போ நான் இப்ப இந்த மன்றம்ல சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு சின்ன பசங்க எல்லாம் கத்துக்க வருவாங்க. இப்ப பெரியவங்களுக்கு வந்து நம்ம பொதுவா சொல்லிடலாம். சின்ன பசங்களுக்கு நான் கவனிச்ச வரைக்கும்
எதையுமே ஒரு சயின்ஸ் ரிலேட்டடா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஆர்வமா அதை கத்துக்கிட்டு வந்து பண்ணுவாங்க. அதுவும் சரிங்க ஒரு காரணம். நம்ம எதுவா இருந்தாலும் நம்ம கரெக்டா அது சயின்ஸ் வந்து எப்பவுமே கரெக்டா அவங்க எல்லாமே அமைஞ்சாதானே ஒத்துக்குவாங்க. அந்த ஆமாங்கம்மா சயின்ஸ் சரி இத வச்சு நம்ம இத ப்ரூவ் பண்ணி இதுவும் இருக்கு பாருங்க. இது அவ்வளவு கரெக்ட்ன்னு சொல்லும் பொழுது அது இன்னும் அது போய் சேர்றது வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதுதான் நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணணும். ஏன்னா இன்றைய இளைய தலைமுறையினர் வந்து நிறைய உள்ள வரணும். அப்பதான் நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி நம்ம நிறைய கொண்டுட்டு வரணும். நம்ம சரிங்கம்மா நம்பிக்கையா கொடுத்தோம்னா அவங்களே வந்துடுவாங்கம்மா உள்ள. வாழ்க வளமுடன். இன்றைய ப்ரோக்ராமோட பெரிய சக்சஸே நிறைய பேர் இந்த மாதிரி நாமளும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க பாருங்க. அதுதான் நல்ல தூண்டுகோல். அருமைம்மா, அருமை அருமை. ஆமாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க குரு வளமுடன். குரு ஐயா, இவரு மாணிக்க வாசகம் ஐயா சொல்லிட்டே இருந்தாரு, யாரும் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க. எவ்வளவு அற்புதமான உரைகள்லாம் வெளியே வருது பாருங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ரொம்ப பெரிய முன்னேற்றம் தான் இன்னும் நிறைய அறிவியல் பேர் இன்னும் நிறைய பேர் உள்ள இருந்து வெளியில வருவாங்க பாருங்க. வருவாங்க 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 புது புது விஷயத்தை கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நடராஜன் பேசுறேங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. பூமியினுடைய நிறையை விட செவ்வாயினுடைய நிறை அதிகம் தாங்க. இல்லையா, செவ்வாய் வந்து சிறிய கிரகம் தான் பூமியை விட. சரிங்க. சிறிய கிரகம்னா அதோட எடையை செவ்வாய் பொறுத்து தான் இது இருக்கும். இப்ப எடை அதிகங்களா? இல்ல ஐயா, செவ்வாய் வந்து ரொம்ப சின்னது பூமியோட கம்பேர் பண்ணும். அப்ப அது வந்து பூமிக்கு முன்னால தானே இருக்கணுங்க. அதனுடைய சூரியனுடைய ஈர்ப்பு விசைக்கு பூமிக்கு முன்னால தானே இருக்கணும். ஐயா, இது இந்த கோள்கள் அமைப்பு வந்து பெரும்பாலும் வந்து இப்ப இந்த முதல்ல 4 இருக்கிறது வந்து கடினமான பாறைகளால் ஆனதுதான். ரொம்ப கடினமானது இந்த புதன், சரிங்க செவ்வாய் எல்லாமே. அடுத்து இருக்கிறது சரிங்க வாயுக்கள், லேசான இது. ஆனா இப்போ சரிங்க சில இது வந்து கருத்துக்கள் சொல்றாங்க, இது ஒரு 450 கோடி வருடம் ஆயிடுச்சு நம்ம சூரிய சரிங்க குடும்பம் ஃபார்ம் ஆகி இது இது பண்ணும் பொழுது சில சரிங்க கோள்கள் இடம் மாறி கூட இருக்க சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா புதன் வந்து முந்தி இப்ப இருந்த இடத்துல இருந்திருக்க, அது வந்து கொஞ்சம் நகர்ந்து வந்திருக்கலாம். அந்த சரிங்க மாதிரி எல்லாம் ஒரு அனுமானம் இருக்கு ஐயா. அதனால ஓஹோ வந்து நீங்க வந்து இப்ப இந்த நிறைய வச்சு செவ்வாய் முன்னால வரணும் அப்படின்னு சொல்றது நம்ம வந்து ஆஹ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் ஐயா. அது வந்து வேற யாருக்கும் இது தெளிவா தெரிஞ்சா கூட சொல்லலாம்னு ஒரு இது காலத்துல ஏற்பட்ட அந்த பொசிஷன் வந்து மாறி இருக்கு. ஏற்பட்ட பொசிஷன் சேஞ்சும் ஆயிருக்கு. ஆனா சரிங்க இப்ப இருக்கிறது படி பார்த்தா இப்ப புதன் வந்து எடை குறைவா இருந்தாலும் அதோட சைஸுக்கு அது இருக்கிறதுலே ஹெவியஸ்ட். ஓஹோ பூமியோட ஹெவிங்களா? அதுதான் சூரியன் நடுவுல இருக்கு. இப்ப இப்ப கம்பேரிட்டிவ்லி புதனும் அதோட சைஸ் வந்து சின்னம். ஆனா சரிங்க அதோட கனமான பொருட்களால் ஆனது. அதே மாதிரிதான் வீனஸும். பூமியை விட கனமா இருக்குங்களா புதனும்? ஆமா, கனம் வந்து இருக்கலாம். அந்த கனம் இன்னும் கனமான பொருட்களால் ஆனதுதான் சொல்றாங்க. ராக்கி பிளானட்ஸ் அப்படின்னு. அம்மா அப்ப நான் சொல்லட்டுங்களாம்மா நடராஜன் ஐயா? சொல்லுங்க ஐயா, ப்ளீஸ் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. இல்லைங்க ஐயா, அதாவது செவ்வாய் இது சாரி மார்ஸ் வந்து இது அதிகம்தான். நிறை வந்து உங்களுக்கு அதிகம்தான். சரிங்க. ஆனா அதனுடைய இது பாத்தீங்கன்னா அந்த அடர்த்தி டென்சிட்டி வந்து கம்மி. இது எர்த்தை விட கம்மி. ஓஹோ நிறை அதிகம், டென்சிட்டி கம்மிங்க. அதனால ஏன்னா சைஸும் கொஞ்சம் பெருசு. இப்ப அதுக்கு சரிங்க அடுத்தது பாருங்க, எல்லாம் பெருசாயிட்டே போகும். வாயு ஓஹோ கோளங்கள் எல்லாமே பெருசாயிட்டே போகும். அளவுல சரிங்க பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கும். பட் சரிங்க டோட்டல் இது கணக்கு போட்டீங்கன்னா அது கம்மியா இருக்கும். இன்னொன்னு வந்து சரிங்க மார்ஸ்ல வந்து உயிர்கள் இருந்திருக்கலாம் பல கோடி வருடங்களுக்கு முன்னால அப்படிங்கிறது கூட, அதாவது நீரோட்டம் இருந்திருக்கலாங்கிறது கூட ஆராய்ச்சியில ஓ, கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சரிங்க கொஞ்சமா அதனுடைய வளிமண்டலம் வந்து இப்பவும் வளிமண்டலம் இருக்கு. ரொம்ப சரிங்க லேசான வளிமண்டலம் இருக்கு. ஆ சல்பர் வாயுக்களால் நிரப்பப்பட்டது. அதனாலதான் உங்களுக்கு அந்த சொல்லுங்க. கலர்ல பிரவுன் கலர்ல கிடைக்குது. ஸோ சரிங்க அது வந்து எல்லாம் ஸ்ட்ரிப் அவுட் ஆகி போயிடுச்சு. ரேடியேஷன் மற்ற இது மோதுறது
அதுல வந்து எல்லாம் சரிங்க குறைஞ்சு அது அங்க தள்ளி சரிங்க கொண்டு போய் வச்சிருக்கு. ஆனா நீங்க அதான் சொல்ற உயிர் வாழ்வதற்கு உண்டான அந்த ரேஷியோ இல்லைங்க அங்க அப்படிதாங்க ஐயா வாழ்க வளமுடன் ஐயா அங்க வந்து உயிர் வாழ்ந்திருக்கலாம்னு சொல்றாங்க. நீரோட்டம் எல்லாம் இருந்ததுக்கான சான்று இருக்கு. அதுதான் ஆய்வு பண்றாங்க. ஆனா சரிங்க பூமி போல காந்த புலம் இல்லாததுனாலதான் அதோட வாட்டர் வந்து லாஸ் பண்ணிருக்கு. அதனாலதான் இன்றைய நிலைமை மார்ஸுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஐயா So, வாழ்க வளமுடன். இருந்திருக்கலாம். இதுல செவ்வாயில வந்து வளிமண்டலம் இருக்கு. கார்பன் டை ஆக்சைடால் ஆனது. அதனோட வேகம், அதுல அடிக்கிற வேகம் எப்படி இருக்கு? காத்தோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நாம பூமியில வந்து புயல் அடிக்க பெரும் புயல் வர்ற போது 150 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வருது இல்ல, அத மாதிரி 2-3 மடங்கு வேகத்துல வந்து புயல் அடிக்குமா. நீங்க இந்த மார்ஸ வந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும்னா மார்ஷியன் ஒரு இங்கிலீஷ் படம் வந்திருக்கு. அத வந்து தேடி பிடிச்சு போட்டு பாருங்க. உங்களுக்கு அந்த நீங்க செவ்வாய் கிரகத்துல இருக்கிற அனுபவம் கிடைக்கும். அதுல அந்த பொருளுடைய டென்சிட்டி அடர்வு குறைவா இருக்கிறதுனால காந்தப்புலன் குறைவுன்னு வச்சுக்கலாங்களா? ஐயா அதாவது பூமியோட காந்தப்புலம் வந்து பூமியோட காந்தப்புலம், பூமியோட அட்மாஸ்பியர், பூமியோட நிலவுனுடைய ஈர்ப்பு, அதாவது சரிங்க பூமிங்கிறது வந்து அதை ஏன் நிலவு துணைக்கோள்னு சொல்றோம்னா அந்த கோளும் பூமியும் ஒண்ணுதான், ஒரு சரிங்க செட். அப்ப ஓஹோ அதனுடைய டோட்டல் இதை கணக்கு போடுங்க, டோட்டல் ஈர்ப்பு ஆ விசை ஆ கணக்கு ஆ போடுங்க. சரி அது சரிங்கய்யா முன்னால இருக்கு, அது முன்னால இருக்கு, இது பின்னால ஆ இருக்கு. அதுக்கு சரிங்கய்யா அதுக்கு சரிங்க வளிமண்டலம் கிடையாது, வளிமண்டலம் கிடையாது. இதுக்கு சரிங்க வளிமண்டலம் இருக்கு, அதுக்கு இருக்கு, வளிமண்டலம் இருக்கு, ரொம்ப லைட்டா இருக்கும். சரிங்கய்யா ஆஹ் அதே மாதிரி அம்மா சொன்ன ஒரு விஷயம் வந்து அது இந்த படங்கள்லாம் வந்து கற்பனைன்னு சொன்னாங்க. ஒரு சில படங்கள்லாம் சரிங்க கற்பனை, சரிங்க அளவுக்காக வந்து கொஞ்சம் குறைச்சு போட்டிருக்காங்க கிராபிக்ல. ஆனா அந்த சரிங்க பிரபஞ்சம் 5% பிரபஞ்சம்னு சொல்லி ஒரு படம் காட்டினாங்க பாத்தீங்களா, அது வந்து ஆமா பேஸ்ட் ஆன் டேட்டா. ஆ அதாவது நம்ம கிட்ட இருக்கிற அப்சர்வேட்டரி, அதை பார்க்கக்கூடிய தொலைநோக்கிகள், தரையில இருந்து சரிங்கய்யா தொலைநோக்கிகள், வெளியில விண்வெளியில இருக்கக்கூடிய தொலைநோக்கிகள்ல இருந்து கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் கதிர்வீச்சுகள், அந்த டேட்டாவுடைய பல வருடங்கள் டேட்டா, 20 வருஷம் 30 வருஷம் உள்ள எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணும்போது கிடைச்சதுதான். ஓ அதனால ஆ அது வந்து சரி கற்பனை கிடையாது. ஆ கற்பனைனா எதை சொல்லனா, கிராபிக்ல நீங்க அது ஒரு ஸ்கிரீனுக்குள்ள அடக்கிறதுக்கும் போது சின்னது பண்றோம், அதுதான் கற்பனை. சரி ஆ டேட்டா சரிங்க இஸ் ரியல், டேட்டா உண்மையான டேட்டா தான். வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். ஐயா முடிச்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாங்க ஐயா. நேத்து போட்டது 2 இதுவும் வந்து யூடியூப்ல ஏத்திட்டேன், பாத்துக்கலாம். ஓகே.